எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தேவையான அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா உரலில் போட்டு மசிச்சுக்கோங்க. அது ஓரளவு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நமக்கு மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காரம் பிடிக்கும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தூள் உப்பும் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இடித்ததுக்கப்புறம் அது ஓரளவு நல்லா மசிஞ்சு வந்துடும். அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் தாளித்து ஊற்றுற மாதிரி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டோன்னா அவ்வளோதாங்க. நமக்கு சூப்பரான பூண்டு சட்னி ரெடி. இது தோசைக்கும் சாப்பாடுக்கு எதுக்கு வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரெண்டுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நமக்கு ஈஸியாக இது உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸ் வேலை தான் இது. ரொம்ப டேஸ்ட்டான சட்னி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.